ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி இங்கே ரூமுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா விஜய் உட்காந்துருக்கவும் உடனே கார்த்தி சொல்கிறாங்க, எதுக்காக பியா ரூமில் இருக்கிற, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போ அப்படிங்கும்போது, என்ன கார்த்தி மச்சான் இப்படி தனித்தனியாக நம்மளை பேசிகிட்டு இருக்கிறீங்க, இது நம்ம ரூமுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கவும், என்னது நம்ம ரூமா, இங்கே பாரு தேவையில்லாமல் அந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போறியா இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் கார்த்தி மச்சான், நீங்கள் என் புருஷன், நான் உங்கள் பொண்டாட்டி, அப்படி இருக்கும்போது ஒரே ரூமில் தானே நம்ம இருக்க முடியும், என்ன வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கும்போது, என்னது நீ என் பொண்டாட்டியா, இங்கே பாரு தேவலாமல் அந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும், உடனே பார்த்தோம்னா விஜய் அவங்க தாலி எடுத்து காட்டுறாங்க. ஆமாம், இந்த தாலிக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க, இது நீங்கள் கட்டின தாலி தானே, அப்போ நான் உங்கள் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லவும், ஓஹோ நீ அந்த மாதிரிக்கு உரிமையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறியா, இங்கே பாரு இது நான் ஒன்றும் உன் கழுத்தில் விருப்பப்பட்டு கெட்டலை, நீ என்னை ஏமாற்றி கெட்ட வச்ச தாலியாக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரிதான், இது நீங்கள் கட்டின தாலி, நான் உங்கள் பொண்டாட்டி, அதனால நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கவும், அப்போ இங்கேருந்து நீ போக மாட்டியா அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்கும்போது, இங்கேருந்து நான் ஏன் போகணும், நான் ஒன்றும் போக முடியாது அப்படிங்கவும், அப்படியா கொஞ்சம் இரு வார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா நேராக அங்கே பிருந்தா கிட்ட போகிறாங்க. அப்போ பிருந்தாவை வான்னு சொல்லி கூப்பிடும் போது, எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேசாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அவங்க கார்த்தி சொல்கிறாங்க, எங்கள் பார்த்தியா இதுதான் என் பொண்டாட்டி, நாங்கள் தான் இந்த ரூமில் இருக்க போகிறோம், ஒழுங்கு மரியாதை நீங்கள் இருந்து போயிரு அப்படிங்கவும், இது கெட்டதுமே பிருந்தா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, எங்கள் பாருங்க கார்த்தி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் போயிருது அப்படிங்கும்போது, என்ன பிருந்தா நீ பயந்துகிட்டு இருக்கிற, நீ தான் என் பொண்டாட்டி, நீ தான் இந்த ரூமில் இருக்கிறதுக்கு தகுதியானவோ, உனக்கு தான் அந்த உரிமை எல்லாமே இருக்குது, கண்டவெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் உரிமை கிடையாது, இங்கே பார்த்தியா இதுதான் என் பொண்டாட்டி ஆகும் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே விஜய்க்கு வந்ததே கோவம். என்ன கார்த்தி மச்சான் பேசிட்டு இருக்கிறீங்க, ஊரறிய என் கழுத்தில் தாலி கட்டினவர் நீங்கள், அப்படி இருக்கும்போது இது என்னமோ தெரியாதனமாக கட்டின திருட்டு தாலிக்கெல்லாம் இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது, என்னைக்கு இருந்தாலும் சரிதான், இவ வீட்டை விட்டே தான் போக போகிறா, அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறது நல்லா இல்லை பார்த்துக்கிடுங்க அப்படிங்கவும், உடனே கார்த்தி சொல்கிறாங்க, என்னடி ஊரறிய கட்டின தாலின்னு சொல்லிட்டு இருக்கிற, அது ஊரறிய கட்டின தாலி கிடையாது, என்னை ஏமாற்றி நீ என்கிட்ட இருந்த வாங்கின தாலி, அது என்னைக்கா இருந்தாலும் அந்த தாலி உன் கழுத்தில் இருக்க போகிறது கிடையாது, அதுக்கு நிரந்தரமே கிடையாது, நேற்றைக்கு சாமியார் சொன்னது ஞாபகம் இருக்குதா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ, கூடி சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு நீ போக போகிற, அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போறியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே விஜய் பார்த்தோம்னா அவங்க கத்திக்கிட்டே வெளியே வராங்க. வள்ளி சித்தின்னு கூப்பிட்டுட்டு அவங்க ஓடி வரவும், உடனே வள்ளி வராங்க. என்ன விஜய் என்னாச்சு அப்படிங்கும்போது, அங்கே நடக்கூடிய அக்கிரமத்தை பாருங்க அப்படின்னு சொல்லவும், என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், உடனே வீட்டில இருந்து எல்லாருமே வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கேட்கவும், இங்கே வாங்க மாமா, அங்கே நடக்கிறத பாருங்க மாமா அப்படின்னு சொல்லும் போது, கார்த்தி ரூம்ல பிருந்தா இருந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே வள்ளி ராமச்சந்திரன் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, பாத்தீங்களா சித்தி, கட்டின பொண்டாட்டி நான் இங்க இருக்கிறேன், இவர் என்னன்னா அவளை கூப்பிட்டுட்டு ரூமுக்குள்ள வராரு, இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே வள்ளி கார்த்திகிட்ட கேட்குறாங்க, என்ன கார்த்தி இது அநியாயமா இருந்துட்டு இருக்குது, என்ன இருந்தாலும் சரிதான், விஜய் நீ கட்டின பொண்டாட்டி, அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் அழைச்சிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லும் போது, உடனே கார்த்தி சொல்றாங்க, என்னத்தை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, என் பொண்டாட்டினா அது பிருந்தா மட்டும்தான், அவளுக்கு இந்த ரூம்ல இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லவும், அப்ப ராமச்சந்திரன் சொல்றாங்க, இந்த கூத்தெல்லாம் நடக்கிறத பார்த்தா என்னத்தை சொல்றதுக்கு, ஊர் உலகத்திலாம் இந்த மாதிரிக்கு நடந்திருக்கிறத நான் பார்த்துட்டேன், ஆனா நம்ம வீட்டிலே இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அசிங்கத்தெல்லாம் நான் தினம் பார்க்க வேண்டியதா இருக்குது, இதுக்கு நான் என்னத்தை சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ரொம்பவே அவர் சோகத்தோட இருந்துட்டு இருக்கிறாரு. அப்போ கண்மணி சொல்றாங்க, பிருந்தா ஒழுங்கு மரியாதை நீ வா அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி தடுக்கிறாங்க, என்ன நீங்க ஏன் இதுக்காக என் பொண்டாட்டியை கூப்பிடுறீங்க, அவன் ஏன் பொண்டாட்டி, அவன் ஏன் கூட தான் இருப்பா அப்படிங்கும்போது, அப்போ கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு பிருந்தா, அவன் பேச்செல்லாம் நீ கேட்டுட்டு இருக்காத, என்னைக்கு இருந்தாலும் சரிதான், உன் கழுத்துல கிடக்கிற தாலியை கழட்டி தூக்கி எறிஞ்சுக்கிட்டு நீ வீட்டுக்கு தான் போகணும், அதனால நான் சொல்றதை கேளு, இவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காது அப்படிங்கவும், அப்போ பிருந்தா முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன பிருந்தா என்ன பார்த்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அப்போ மாறன் சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, கொஞ்ச நாளைக்கு இந்த தேவையில்லாம இந்த பிரச்சனையெல்லாம் நீ இழுத்துக்கிட்டு இருக்காத, நான் சொல்றதை கேளு, என்ன இருந்தாலும் சரிதான், யாராவது ஒரு ஆள் வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு விஜயை பார்த்து அவங்க மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீ உன் இஷ்டப்படி நீ சந்தோஷமா இரு, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு கார்த்தி அப்படிங்கும்போது, அப்போ கார்த்தி சொல்றாங்க,
நான் அமைதியாக தான் இருந்தேன், ஆனால் இவ தான் தேவையில்லாமல் பிரச்சனை எடுத்துட்டு இருக்கிறா. என் ரூமில் வந்து என் பக்கத்தில் இருந்து படுப்பேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கிறா. இவளுக்கு என்ன உரிமை இருக்குது? இவளை இந்த ரூமை விட்டு போக சொல்லுங்க, நானும் பேசாமல் இருக்கிறேன், பிறந்தாவும் அங்கே வரமாட்டா அப்படிங்கவும் அப்போ வந்து மாறன்னு சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜி, இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நீ எதுக்காக அங்கே ரூமில் வர, நீ வெளியே போய் படு, எப்போ நீ எங்கே படிப்பியோ அங்கே போய் படு அப்படிங்கும் போது நல்லா இருக்குது மாறன் மச்சான், நீங்கள் சொல்கிறது என் புருஷன் பக்கத்தில் நான் இருக்கிறதுக்கு நான் யாருக்கிட்ட அனுமதி கேட்கணும்? என்ன சித்தி நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, எதுவும் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது அப்போ வள்ளிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, விஜய் நான் சொல்கிறத கேளு, இதுக்கு ஒரு முடிவு வர வரைக்கும் நீங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அது வரைக்கும் நீ எப்போ எங்கே படிப்பியோ அதே மாதிரிக்கு நீ என் கூடயே வந்து படு விஜய் அப்படின்னு சொல்லவும் அப்போ பிருந்தா கிட்ட சொல்கிறாங்க, பிருந்தா நீயும் வந்து இங்கே வராது, அப்போ அந்த ரூமில் போய் நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பிருந்தாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ விஜய் வந்து முணுமுணுத்துட்டே வரவும் அப்போ விஜய் நினைக்கிறாங்க, இது போகிற போக்கே சரியில்லை, போகிற போக்க பார்த்தாக்கி இவன் பிருந்தா கூட குடும்பம் நடத்திடுவான் போலுக்கு, அதை விடக்கூடாது, இவளை எப்படியாவது தொலைச்சி கட்டணும், இவ வீட்டை விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலும் இவ போக மாட்டேங்கிறா, அதனால இவ கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கவும் அப்போ வந்து வள்ளி கேட்குறாங்க, என்ன விஜய் நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சித்தி எனக்கு எங்கே தூக்கம் வருது இந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி அப்படின்னு சொல்லும்போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க, விஜய் உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இந்த பிரச்சனைலாம் முடிகிற வரைக்கும் நீ இப்படி தான் இருக்கணும், அதனால் நான் சொல்கிறது கேளு, நீ பேசாமல் படு, எதை பற்றியும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் சரிதான் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தூங்குற மாதிரிக்கு நடிக்கிறாங்க. அப்போ வள்ளி வந்து படுத்து தூங்கிறவும் உடனே விஜய் வந்து தூங்காமல் எந்திக்கிறாங்க. வள்ளி தூங்கிட்டாளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவும் வள்ளி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க வெளியே வராங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, இந்த பிருந்தாவை இப்படியே விட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கை வந்து நினைச்ச மாதிரிக்கு இருக்காது, இவளை எப்படியாவது வந்து இந்த வீட்டை விட்டு விரட்டி விட முடியாது, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு கதையை முடிச்சுக்கிட்டு நம்ம பேசாமல் இருந்துட வேண்டியதுதான், அப்போ தான் நம்மளுக்கு நினச்ச மாதிரிக்கு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அடுத்ததான் ஒரு பிளானை போடுறாங்க. அப்போ பார்க்கும்போது விஜய் வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, நீங்கள் உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வீரா தூங்காமல் இதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, என்ன வீரா அங்கே நடக்கிறதெல்லாம் நினச்சி நீ வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கியா, அதை பற்றி எதுவும் நினைக்காத, கூடி சீக்கிரமே இந்த விஜய் வீட்டை விட்டு நம்ம அனுப்பி வச்சிடலாம், அதுக்குள்ள ஆதாரத்தை தான் நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக வந்து கார்த்தி தப்பு பண்ண மாட்டான்னு தெரிஞ்சனால தான் நான் பிருந்தாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அதனால் நான் சொல்கிறது கேளு, கூடி சீக்கிரமே விஜய் அந்த வீட்டை விட்டு நம்ம அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜய் வந்து மாறனை பார்த்து மறைச்சிட்டு இருக்கிறாங்க, எல்லா பிரச்சனையும் அடுத்து தான் நீ எடுத்துகிட்டு வந்து நீ தானே, ஒன்னால தானே இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது, என் தங்கச்சிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி உன்னை யார் கேட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க, அங்கே பாரு வீரா நான் சொல்கிறது கேளு, இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கூடிய சீக்கிரத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.